எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்க இல்லீகலா அவங்க இடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரேஜ்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு கொடுத்திருக்காங்க. ஒன்னு இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்காங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க. அதைத்தான் நாம கேட்கிறோம். என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடிச்சது. இதுல நிறைய கோவை மாநகர் முத்தானம்மன் கோயில் இருந்து, வேத விநாயகர் டெம்பிள் மின் ரோடு சென்னையில் இருந்து, சூலூர் வாசுதேவர் டெம்பிள் இருந்து, தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிள் இருந்து, கீழவாசல் பகுதி ஆதி மாரியம்மன் கோவில் இருந்து, அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க. லிஸ்ட் இருக்கு. 161 தாண்டிட்டாங்க. அதுல சில ரெக்கார்டை பாத்தீங்கன்னா கோர்ட் சொன்னாங்க இடிச்சோம். கோர்ட் எப்ப சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்ப இடிச்சீங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்ப கோர்ட் வேணுமா? அதாவது சில இந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட் சொன்னாங்க நாங்க இடிச்சோம். அது சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரேஜ்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. அன்னைக்கு கோர்ட் வேணும். ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே கோர்ட் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயில்ல பல இடத்துக்கு சோர்ஸே இல்ல, ஆர்டரே இல்ல. எந்த ஆர்டர் பேசிஸ்ல அவங்க இடிச்சாங்க? கோர்ட் ஆர்டர் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்க இல்லீகலா அவங்க இடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரேஜ்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு கொடுத்திருக்காங்க. ஒன்னு இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்காங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க. அதைத்தான் நாம கேட்கிறோம். அல்லது ஒருதலை பட்சமாக 161 கோயிலுக்கு மேல இடிச்சிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலைமை என்னங்க? பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும், ஒரு கோர்ட் கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலின்னு தான் பார்லிமெண்ட்ல பேசணும். பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்?